Hi friends, welcome to SCIENCE.D channel. நான் உங்கள் திவாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு கிரிக்கெட் ஸ்டெம்ப் எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெம்பை நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இருக்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிங்கிள் ஷீட், இந்த 2 பேஜ் வர சிங்கிள் ஷீட் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இது இந்த கார்னர்லேருந்து அப்படியே நல்லா உருட்டிக்கோங்க, நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லூஸ் வராமல் நல்லா டைட்டாக வந்துட்டு இதை வந்துட்டு ரோல் பண்ணணும். ஸோ லூஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டெம்ப் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடும். இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஒட்டிக்கலாம். இந்த கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே செஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு கம்மு தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோடனே. இப்போ இந்த கம் வச்சு நம்ம வந்துட்டு அதை வந்து ஒட்டிக்கலாம். அந்த முனையை இப்போ வந்து இது நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். திரும்பவும் இன்னொரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ரோல் பண்ண அந்த பேப்பரை வச்சு திரும்பவும் இதை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிங்க. இதையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு கேப் வராமல் வந்து நீங்கள் செய்யணும். ஸோ கேப்போ லூஸோ வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெம்ப் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அந்த முனையை வந்துட்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி திரும்பவும் இன்னொரு பேப்பரில் அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை மேலே பேப்பரை வச்சு நல்லா அந்த கிரிக்கெட் ஸ்டெம்போடைய அந்த ஒரு திக்னஸ் வர வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், திரும்ப இன்னொரு நியூஸ் பேப்பர் வச்சு திரும்ப அதை வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கிரிக்கெட் ஸ்டெம்போடைய ஒரு திக்னஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்டெம்போட திக்னஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து கம் போட்டு ஒட்டின இடத்துல திரும்பவும் வந்து டேப் வந்து சுற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்டெம்போடைய சைஸுக்கு வந்து இது கட் பண்ண போகிறோம். இப்போ ரேண்டமாக நான் வந்து இடத்துல வந்து மார்க் வச்சுக்கிறேன். அங்கே இருந்து கரெக்டாக 28 இன்ச்சஸ், அதாவது சென்டிமீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 71 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக ஒரு இடத்துல அளந்து அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் கிரிக்கெட் ஸ்டெம்போட ஸ்டாண்டர்ட் ஹைட். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய லேயர் வந்து பண்ணதுனால கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த பக்கம் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெம்ப் வந்து ரெடி. இதே மாதிரி இன்னொரு 2 ஸ்டெம்பும் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. நாங்கள் இன்னொரு 2 ஸ்டெம்ப் வந்து நான் செஞ்சுட்டேன். நம்மளுக்கு 3 ஸ்டெம்ப்புமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டம்ப் வந்து நான் நிற்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதற்கு கரெக்டாக சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக நம்ம ஸ்டெம்போட திக்னஸ் அளவுக்கு 3 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ண போகிறோம். நீங்கள் பிளேட் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நீடியில் இந்த மாதிரி காம்போஸ்டோ இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம மார்க் பண்ண குத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு 2 வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெம்புக்கும் 3 ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய ஸ்டெம்ப் எல்லாத்தையும் அந்த ஹோல்ஸில் வந்துட்டு நிற்க வச்சு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய 3 ஸ்டெம்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்குது. இப்போ நம்ம பெயில்ஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு நியூஸ் பேப்பரும் எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஸ்டெம்புக்கு நடுவில் இருக்கிற கேப்பை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக அளவு வச்சு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டெம்ப் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டாப் டு பாட்டம் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு செஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸை ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன்.
இப்போ தான் பாக்ஸ் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்மளோட ஸ்டெம்புக்கான ஹோல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேடு இல்லை ஒரு நைஃபோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை மட்டும் அந்த நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் மூடிச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பேட்டும் சரி அந்த பாலும் சரி இது கூட நியூஸ் பேப்பர் வச்சு செஞ்சது தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டெம்ப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. நான் வந்து ரப்பர் பால் வச்சு போடுறேன். இப்போ நம்ம ஸ்டெம்ப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தாங்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரியும் சேனல் லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தெரிஞ்ச இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்லைன் ஜூஸஸ் பை திவாகர்.